பிரதம விருந்தினருக்காக திறக்க இருக்கிறது. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல யாழ்ப்பாணத்தினுடைய கணனி கல்வி பாரம்பரியத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கணனித்துறைக்கு ஒரு முதன்மை பங்கு இருக்கிறது. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கணனித்துறை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த துறையினுடைய முதலாவது அணியினுடைய மாணவராக வெளியேறியவர் திரு கதிரவேலு தபோதரன் அவர்கள். பின்னர் அங்கே விரிவுரையாளராக இன்றைக்கு 25 வருடங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் என்கின்ற அந்த தகமையை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய ஒருவர். அவர்கள் அண்மையிலே இங்கே பேராசிரியர் ரமணன் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் இணைந்து ஒரு செயற்திட்டத்தை எழுதி கணனித்துறைக்கு ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் அதை பார்க்க பொறாமையாக இருக்கும். அதை பார்த்தால் தனி பீடம் போல் அழகாக கட்டி வைத்திருக்கிறார்கள். அதுவல்ல செய்தி. அந்த கணனித்துறைக்குள்ளே போய் பார்த்தால் மிக அழகாக இருக்கும், மிக ரம்மியமாக இருக்கும். அங்கே அதனுடைய உள்ளக கட்டுமான அந்த இன்டீரியர் என்பது மிக நேர்த்தியாக இருக்கும். தளபாடங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அவை எல்லாமே அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய பழைய மாணவர்கள் அநேக மாணவர்களுடைய அன்பளிப்பு நன்கொடை. அப்பா பார்த்தா ஐடி படித்தவங்களாம் அவ்வளோ பெரிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று மிக கோடிக்கணக்கான நிதியை தங்கள் கற்ற பள்ளிக்கூடங்களுக்கு கொடுப்பது போல ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு துறைக்கு கொடுத்து இன்றைக்கு அந்த துறை மிக உன்னதமாக நிற்கிறது. நீங்கள் எல்லோரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்த கணனித்துறையை பார்க்க வேண்டும். இவர்கள் எல்லோருடைய முயற்சி மிக அழகான ரம்மியமான அந்த முயற்சியினுடைய சொந்தக்காரர்கள் பங்காளர்களாக நம்மோடு இருக்கக்கூடிய திரு தபோதரன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திரு சர்வேஸ்வரா, விரிவுரையாளர் கல்வியியல் துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களே, யாழ் ஐடி நிறுவனத்தின் பங்காளர்கள், பிரதம நிறைவேற்று அலுவலர் திரு யோகசீலன் அவர்களே, இன்னொரு பங்காளர் திரு ஸ்ரீதாஸ் அவர்களே, ஏனைய நலன் விரும்பிகளே, நிறுவன உரிமையாளர்களே, விரிவுரையாளர்களே, மாணவர்களே மற்றும் இங்கு சிறப்புற அழைக்கப்பட்டிருக்கும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். ஒரு சிறிய பெயர், கடுகு சிறிதானாலும் காரம் குறையாது என்பதற்கேற்ப யாழ் ஐடி, அதுவும் யாவண்ணாவுக்குள்ளேயே அந்த ஐடியையும் நுழைத்து மிகச்சிறிய உருவத்திலே அதனை கொண்டு வடிவமைத்து 16 வருடங்கள் நீண்ட நெடும் பயணத்தில் சந்தித்த சவால்கள், சந்தித்த நெருக்கடிகள் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக தாண்டி இந்த மண்ணுக்கே உரிய போராட்ட குணம், அதை நாங்கள் மறந்திருக்க இல்லை, விடாமுயற்சி, கொண்ட கொள்கையில் பற்றுறுதி, இவற்றை முழுமூச்சாக கொண்டு இன்றைக்கு யாழ் ஐடி தன்னுடைய பயணத்திலே இன்னும் ஒரு பரிமாணத்தை எட்டி நிற்கின்றது. யாழ் ஐடி மை டைனமிக்கா என்கின்ற 2 நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்திருந்து கணினி தொழில்நுட்பத்திலே மாணவர்களுக்கான கற்கை நெறிகளையும் மாணவர்களுக்கான பயிற்சியையும் வழங்குவதோடு கணினி செயலொழுங்குகளையும் செய்நிரல்களையும் வடிவமைத்து யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பல்வேறு வகைப்பட்ட நிறுவனங்களுக்கு அவற்றை வழங்கி இந்த மண்ணுக்கே ஒரு நல்ல சேவையை செய்து வந்திருந்தது. இன்று காலையிலே அவர்களோடு இணைந்து நாங்களும் அவர்களுடைய புதிய பயணத்திலே ஒரு புதிய கட்டடத்திலே கென்னார்திட்டி சந்தியிலே அவர்களுடைய புதிய யாழ் ஐடி நிறுவனத்தினுடைய புதிய கட்டட திறப்புலாவிலே கலந்து கொண்டிருந்தேன். அங்கே தங்களுடைய புதிய பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அதற்கு ஸ்ரீதாஸ், நானும் அவரை தாஸ் அண்ணாண்டே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அவரோட காலையில் கதைத்த பொழுதுதான் தெரிந்தது அவருடைய பரந்த மனமும் தாராள மனப்பான்மையும், இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்புடன் அவர் செய்கின்ற செயற்பாடுகளும் மிக விரிவாக யோகசீலனும் சொல்லியிருந்தார். இன்று காலையிலே அவருடன் கதைத்த பொழுது அவருடைய பேரியார், அவருடைய சகலன் எல்லோரும் வந்திருந்தார்கள். பார்க்கவும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நல்லொரு நோக்கத்தோடு இந்த மண்ணிலே இருக்கின்ற ஆற்றலை வெளிக்கொணர்ந்து, இந்த இளைய சமுதாயத்திடம் இருக்கின்ற ஆற்றலை வெளிக்கொணர்ந்து, ஐரோப்பிய நாடுகளிலே எவ்வளவோ தேவை இருக்கின்றது, எவ்வளவோ தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன, அவற்றுக்கெல்லாம் இங்கே இருந்து எவ்வளவோ பேர ரிமோட்டிலையும் நேரடியாகவும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம், நிறைய உழைக்கலாம் என்கின்ற நிறைந்த ஆக்கபூர்வமான தூரநோக்க சிந்தனையோடு தாசண்ணா நிறைய உதவிகள் செய்திருக்கின்றார், இன்னும் செய்வார் என்று நினைக்கின்றேன். அந்த நோக்கத்தோடு தொடங்கி இருக்கின்றார்கள். யோகசீலனோட எங்களுடைய
பழக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கணினி விஞ்ஞான துறையிலே நாங்கள் ஒரு உலக வங்கியின் நிதி ஒன்றை பெற்றுக்கொண்டோம். அதிൻ്റെ ஒரு பகுதியாக ஒரு சின்ன செயலொழுங்கு, ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்றை தான் செய்ய வேண்டி இருந்தது. மாணவர்கள் 4ஆம் வருடம் கற்கின்ற பொழுது, கணினி விஞ்ஞானத்திலே ஒரு சிறப்பு பாடமாக கற்கின்ற பொழுது, 4ஆவது வருடத்திலே தொழில் ரீதியான பயிற்சியை பெறுவதற்கு, டாக்டர்ஸ் எப்படி 5 வருஷம் முடிய இன்டர்ன்ஷிப் செய்வார்களோ அது மாதிரி கணினி விஞ்ஞானம் படிக்கின்ற மாணவர்களும் இன்டர்ன்ஷிப் செய்ய வேணும். அப்போ தான் தொழில் நிறுவனத்துக்கு தேவையான முறையிலே தாங்கள் சரியான பாடங்களை கற்றிருக்கின்றோமா என்பதை அவர்கள் உறுதி செய்ய முடியும். தொழில் நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்ற வகையிலே தாங்களும் தங்களை தயார்படுத்தி கொள்ளும் இந்த 6 மாத பயிற்சி காலம் உதவி செய்யும். அப்படி மாணவர்கள் தங்களுக்கும் தங்களுடைய ஆற்றல்களுக்கும் பொருத்தமான நிறுவனங்களை தேடுகின்ற பொழுது, நிறுவனங்களும் தங்களுக்கு தேவைப்படுகின்ற ஆற்றலுடைய மாணவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கும். இந்த மாணவர்களையும் விரிவுரையாளர்களையும் நிறுவனங்களையும் ஒன்றிணைப்பதற்காக நாங்கள் யோகசீலனிடம் கேட்டோம், உங்களுக்கு ஒரு சின்ன மென்பொருளை வடிவமைத்து தாருங்கோ, எங்களிடம் உலக வங்கியின் நிதி இருக்கின்றது, நாங்கள் அதால் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தரலாம், எங்களுடைய அரசாங்கத்தின் காசு மாதிரி எண்ணி எண்ணி தர வேண்டியதில்லை, நிறைய தரலாம், நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி செய்து எங்களுக்கு தாருங்கோன்று 2015ஆம் ஆண்டிலேயே ஓரளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை முறை தொழில்நுட்பம் என்பது அவ்வளவு பிரபல்யமாகாத காலத்திலேயே எங்களுக்கு அவர் இந்த செய்நிரலை வடிவமைத்து தந்திருந்தார். அதன் பல்வேறு வடிவங்களை இப்பொழுதும் வெவ்வேறு நிறுவனங்கள் வடிவமைக்கின்றதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அந்த மாதிரி தான் எங்களுடைய அவருடனான எங்களுடைய பழக்கமும் நெருக்கமும் ஆரம்பமானது. அன்றிலிருந்து அவர் அடிக்கடி எங்களுடன் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பில் இருப்பார். இந்த இலங்கையிலும் இவர் ஒரு யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஒரு சின்ன முயற்சியாளர். இலங்கையிலேயும் இதைவிட கொழும்பிலே இருக்கின்ற தெற்கிலே இருக்கின்ற சில முயற்சியாளர்கள் இருக்கின்றார்கள். WSO2 என்கின்ற ஒரு நிறுவனம், பாரிய நிறுவனம். அதன் ஆரம்ப முயற்சியாளர் இலங்கையை சேர்ந்த ஒருவர் தான், டாக்டர் சஞ்சீவ வீரவர்ண என்கின்ற ஒரு சிங்களவர். அதே போல் மிஸ்டர் ஹர்ஷ புரசிங்க என்றவர் ஒருவர் இருக்கின்றார். அவர்கள் வடிவமைக்கின்ற மென்பொருட்கள் எல்லாம் உலகத்தரம் வாய்ந்தவை. உலகத்தில் இலங்கையில் இருக்கின்ற எல்லா FM வானொலி நிலையங்களும் பயன்படுத்துகின்ற ஒரே மென்பொருளை ஒரு நிறுவனம், அதுவும் இலங்கையில் இருக்கின்ற ஒரே நிறுவனம் தான் இந்த பாட்டுக்களை போடுறது, எல்லா விதமான இந்த அறிவிப்பாளர்கள் எல்லா செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு மென்பொருளை வடிவமைக்கின்ற ஒரு நிறுவனமே இலங்கை நிறுவனம் தான். அவர்கள் மலேசியா, பிலிப்பைன்ஸ் இது போன்ற நாடுகளிலெல்லாம் தங்களுடைய வாடிக்கையாளர்களை வைத்திருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக திரு மனோசேகரம் என்கின்ற ஒரு தமிழரும் இருக்கின்றார். அவர் 99X என்ற பெயரிலே இலங்கையிலும் நோர்வேயிலும் சேர்ந்ததாக ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். அவர்களும் இந்த மாதிரியான நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார்கள். இதுபோல யோகசீலனின் நிறுவனமும் யோகசீலனின் முயற்சிகளும் இன்னும் முன்னுக்கு வரும். இங்கே இலங்கையிலும் இலங்கை அரசாங்கத்திலும் நிறைந்த ஒரு ஆர்வம் இருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கின்றது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதாவது மென்பொருள் வடிவமைத்தல். இலங்கையிலையும் இதுக்கு முன்னதாக ஒரு விஷயத்தையும் சொல்லணும். இங்கே எனக்கு முன்னர் பேசின சேதுராஜா சார் பிரின்சிபல் அவர்களும் திரு பாஸ்கரன் அவர்களும் குறிப்பிட்டார்கள், தமிழ்நாட்டிலும் பெங்களூரிலும் ஐடி என்பதை முதன்மைப்படுத்தி அவர்களுடைய இளைஞர்கள் எவ்வாறு முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய மாநிலங்களின் பொருளாதாரத்தையும் பொருளாதார பலத்தையும் கட்டியெழுப்பி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்களால் முடியுமென்றால் எங்களால் ஏன் முடியாதென்று இத்தகைய நிறுவனங்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய அரசாங்கங்களும் டார்கெட்ஸை வச்சிருக்கணும். இங்கே இதுலேயும் நாடகம் போட்டவர்களும் சொன்னார்கள், எங்களுடைய நகைச்சுவை நடிகர்கள் டார்கெட்ஸ் இருக்குண்டு. இலங்கை அரசாங்கத்துக்கும் அப்படியான ஒரு குறிக்கோளும் லட்சியமும் இருக்குது. 15 பில்லியன் வருமானத்தை ஈட்டிக்கொள்ள வேணும் என்று. அப்படியான வருமானத்தை ஈட்டுவதற்கும் நிறைய பாடுபடுகின்றது. இதற்கான செயற்பாடுகளிலையும் அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கு. இதற்காகத்தான் கணினி விஞ்ஞானத்தை கற்பிக்க சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கலைப்பீடத்தில் கற்கின்ற மாணவர்களுக்கும் அதை கற்பிக்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சர்வேஸ்வரா பேசும்போது சொன்னார், நாங்கள் எங்களுடைய
துறையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தில் இருக்கின்ற கணனி விஞ்ஞான துறையின் கட்டிடத்தை வந்து பாருங்கொண்டு அது உண்மையில் நல்ல கட்டிடம்தான். அதற்கு கூடின பங்களிப்பை எங்களுடைய துறையில் இருக்கின்ற பேராசிரியர் ரமணன் தான் பொறுப்பெடுத்து கொண்டார். ஆனால் அதுவும் கூட நாங்கள் உலக வங்கியின் நிதியுதவியுடன் தான் கட்டினோம். கிட்டத்தட்ட 400 மில்லியன் ரூபா செலவில் அந்த நிறுவனத்தை கட்டினோம், அந்த துறையின் கட்டடத்தை கட்டிக்கொண்டோம். அதற்கான உள்ளக வடிவமைப்புகள், நிறைய வேலைகள் எல்லாரையும் எங்களுடைய பழைய மாணவர்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றார்கள். கணினி விஞ்ஞானம் கற்று, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் கற்று எவரும் சோடை போனதில்லை. அவர்களுடைய பங்களிப்பு நன்கொடைகளில் அவர்களுடைய பங்களிப்புகளில் தான் அதில் கட்டினோம். இப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய விஞ்ஞானமானி, கணினி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்துக்கு மேலதிகமாக வார இறுதி நாட்களிலே பயிற்சி நெறிகளும் சான்றிதழ் கற்கை நெறிகளும் வழங்குகிறோம். அப்படி உங்களோட பிள்ளைகள் யாராவது வருவினம் என்றால் படிக்க அவர்களோடு சேர்ந்து வந்து பார்க்கலாம். அந்த முயற்சிக்கும் ஆற்றலுக்கும் அந்த கட்டடம் ஒரு சான்றாக விளங்குகின்றது. அந்த ஐடி அல்லது ஐசிடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுகள் படித்து கற்று போதிய அளவு பயிற்சி பெற்றவர்கள் ஒரு நாளும் சோடை போனதில்லை. எங்கேயும் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான உதவிகளையும் அரசாங்க குறிக்கோள்களும் இருக்கின்ற பொழுது எங்களுடைய இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. திரு பாஸ்கரன் அவர்களும் கவலையாக சொன்னார், இளைஞர்களிடத்தில் ஆர்வம் குறைவாக இருக்கின்றது என்று. உண்மைதான். ஆனால் இளைஞர்களிடத்தில் நிறைய ஆர்வங்களும் ஆற்றல்களும் இருக்கின்றது. இங்கே தனி நடனம் ஆடின பெண்மணி இவ்வளவு ஆற்றல்களை வெளிப்படுத்தினார். அவரே தலைவனாகவும் மாறினார், அவரே தலைவியாகவும் மாறினார், வெளிப்படுத்தல்களை செய்தார். நாடகம் நடித்தவர்கள் நல்லா நடித்தார்கள். எங்களுடைய கேமரா தொழில்நுட்ப கலைஞர்கள், சவுண்ட் மிக்சிங் செய்கின்றவர்கள் எல்லோரும் இளைஞர்கள் தான். நாங்கள்தான் வயது போனாக்களாக இருக்கிறோம். அவர்களிடம் ஆற்றல் இருக்கின்றது. அவர்களுக்கு வழங்க வேண்டிய இந்த ஆற்றல்களை வழங்குவதற்கு யோகசீலன் நல்லொரு முயற்சி எடுத்திருக்கின்றார். இன்றைக்கு எங்களுடைய கட்டடத்தை புகழ்ந்தார்கள். ஆனால் உண்மையில் இன்றைக்கு காலையில் யோகசீலன் என்ற கட்டடத்தை போய் பார்த்து எனக்கு பொறாமையாக இருந்தது. 48 டம்ரோ கதிரைகள், நல்ல கதிரைகள், 100க்கு கிட்ட கணினிகள் எல்லாம் இவர்களுக்கெண்டே ஸ்பெஷலாக வரவழைத்ததாக நளின் சொன்னார். நல்ல கட்டடம், நல்ல வடிவமைப்பு, நிறைந்த இளைஞர் குழாத்தோடு அவர் அந்த செயற்பாட்டை தொடங்கி இருக்கின்றார். அது எப்பவும் நல்லதாக வரும். அதற்கு நிறைய மாணவர்களும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றவர்களும் உங்களுடைய ஆதரவை என்றைக்கும் வழங்க வேணும். மாணவர் சமுதாயம் கற்றுக்கொள்வதற்கு அங்கே நிறைய வசதிகள் இருக்குது. ரிமோட்டில் படிப்பிக்கலாம் என்று எல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கிறதாக கேள்விப்பட்டேன். இப்போ கொஞ்சத்துக்கு முதல்ல சார் சொன்னார். சார் சொன்னதில் நான் ஓமண்டு தலையாட்டினான். அடிப்படைகள் கற்பிப்பதற்கு நேர வாத்தியார் முன்னால் இருக்க வேணும். அது சீலன் வாத்தியாராக இருந்தாலும் சரி, அல்ல வேறு எந்த வாத்தியாராக இருந்தாலும் வாத்தியார் முன்னால் இருக்கணும். வாத்தியாருக்கு நிறைய பயப்படுகினம் போலேயும் இருக்குது நிறுவனத்தில். ஆனாலும் வெற்றிகரமாக இந்த நிறுவனம் 110 வாடிக்கையாளர்களுக்கு விருது வழங்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். அவ்வளவு வாடிக்கையாளர்களை குறைந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தென்னிலங்கையிலிருந்து படைபோல் வருகிறார்கள். இங்கே இருக்கின்ற இதையும் கபலீகரம் செய்யலாம் என்று இங்கே இருக்கின்ற நிறுவனங்களில் இங்கே சேவைகளை வழங்கலாம், குறைந்த செலவில் வழங்கலாம் என்றெல்லாம் அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கூட நின்று சரிசமமாக போராடி அவரும் நிறைய வாடிக்கையாளர்களை பெற்று தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்றார். இது ஒரு நல்ல சாதனை. எங்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது. எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற ஒருவர் இதுபோல நடந்திருக்கின்றார் என்றது. அவர் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும், இந்த நிறுவனமும் மென்மேலும் வளர வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இறைவனையும் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. பிரதம விருந்தினரையாற்றிய திரு கலாநிதி தபோதரன் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். அவர்கள் சொன்னது போலத்தான் இந்த துறை மிகுந்த போட்டி மிகுந்த துறை. நாளுக்கு நாள் அப்டேட் ஆகி கொண்டிருக்கும். மிக அர்ப்பணிப்பான தேடலோடு பயணிக்க வேண்டும். தூங்கி எழுவதற்கிடையில் உலகம் மாறிவிடும். ஐடியில் நான் என்னிடம் கல்வி ஆலோசனை பெறுவர்களுக்கு நான் சொல்வதுண்டு தான், நீங்கள் எப்பொழுதும் ஓடுவதற்கு தயாரான குதிரையாக இருந்தால் இந்த பயணத்துக்கு தயாராகுங்கள். இல்லை, உங்களுடைய மனநிலை வேறாக இருக்க வேண்டால் வேறு பயணத்துக்குள்ளே போங்கள். ஏனென்றால்
எல்லா துறைகளிலுக்கும் விட ஐடி துறையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. எல்லா துறையிலையும் வயசு கூட கூட சீனியோரிட்டியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் மதிப்பும் கூடிக்கொண்டு போகும். இந்த துறையிலேயும் மாறி நிகழும். வயது மேலே மேலே போக இளையவர்கள் அந்த இடங்களை பிடித்து மேலே வந்து வயது கூடினவர்களை கீழே இறக்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் இப்போ அரசாங்க உத்தியோகம் சொன்னார்கள் தானே, வயசு கூட கூட மவுசு கூடும். ஆனால் இந்த ஐடி துறை மாறித்தான் இருக்கும். இது ஒரு மிக சவால் மிக்கது. நிறைந்த தேடலோடு போக வேண்டியவர்களுக்கு, உறங்காமல் பயணிக்கின்ற குதிரைகளுக்கு மட்டும்தான் இந்த ஓட்டம் சரியானது.